ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக திருப்பதிக்கு 3 days ட்ரிப்பாக போய் என்னோடய வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு பெருமாளையும் சேவிச்சுட்டு வந்த தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஆன்லைனில் அங்க பிரதட்சணம் டிக்கெட் நம்ம ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அதற்குண்டான 100 ரூபாய் ரூமும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். வேறு எந்த பிளானும் பண்ணல, இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவளி அன்னைக்கு அங்க பிரதட்சணம் ட்ரெயின் டிக்கெட் சென்னை சென்ட்ரல்லேருந்து ரேணுகுண்டா வழியாக போகிற ஹூப்ளி எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். திருச்சானூரில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்டே பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். பத்மாவதி ரெசிடென்சின்னு சொல்லிட்டு கோபுரத்துக்கிட்ட இருக்கும், சன்னதி தெருன்னு சொல்லுவாங்க கோயில் கோபுரத்துக்கிட்ட. அங்கே ஒரு 4 daysக்கு முன்னாடி கால் பண்ணி ரூம் கேட்டேன், கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கரெக்டாக ரேணுகுண்டா ரீச் ஆனதுலேருந்தே தூரல் போட்டுகிட்டே இருந்தது. இது திருச்சானூர் தாயார் கோயில். அப்போ தான் நெய்வேத்தியம் போயிட்டே இருந்தது. தூரல் மழையில் அந்த லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு கோபுரம் ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் சன்னதி தெரு, கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சன்னதி தெரு. இந்த தெருவில் இருக்கிற நிறைய ரெசிடென்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கும் பெருசாக. அந்த கேட்டை ஒட்டி ரைட் சைடில் இருக்கிற பத்மாவதி ரெசிடென்சியில் தான் ரூம் எடுத்திருந்தோம். மேலே பால்கனிலேருந்து பார்த்தா அந்த மழையில் கோயில் கோபுரம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எல்லா ஸ்பீக்கரில் கேட்குற சேவாஸும் நமக்கு கேட்கும். லாஸ்ட் டைம் கொடுத்த ரூமே தான் கொடுத்துருந்தாங்க. ஏசி ரூம் இது. 24 மணி நேரம் வெந்நீர் ஃபெசிலிட்டி வரும். ஃபேமிலியாக போயிருந்தோம். அவங்க யாரும் ஏகாந்தம் சேவாக்கு வரல, ஏன்னா செம்ம மழை, நீ மட்டும் போ அப்படின்னாங்க. எல்லாத்தையுமே ரூமில் வச்சுட்டு பைசா மட்டும் எடுத்துகிட்டு கேட் 3ல் ஜாயின் பண்ணி 8:45 கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 8:45 தான் போனேன், டோக்கன் வாங்கினேன். ஃபஸ்ட்டு கேலரியில் உட்காந்துருந்தோம். அதில் ஒரே ஒரு சீட் காலியாக இருந்ததுனால கரெக்டாக அந்த முன்னாடி உட்கார்ற மாதிரி இருந்தது. ஓப்பன் பண்ண உடனே நம்ம போயிடணும். ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 பேருக்குள்ளார போனால் முன்னாடி இருந்து ஏகாந்த சேவா பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் விஐபிஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏகாந்தம் சேவா தாயார் ரொம்ப நல்லாயிருக்கும். திருச்சானூரில் ஏகாந்தம் சேவா பெருமாளை ஆதிசேஷன் ஊஞ்சலில் மேலே சயன கோலமில் இருப்பார். உற்சவ தாயார் திருப்பாதத்தில் இருப்பாங்க. உற்சவ தாயாருக்கும் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளுக்கும் தீபாரத்தி, மூலவர் தாயாருக்கும் தீபாரத்தி காமிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஏகாந்தம் சேவா பற்றி. பிரசாதம் வாங்கிட்டு நைட் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எல்லாரையும் எழுப்பிவிட்டு சுப்பிரபாதம் சேவாக்கு எழுந்திரிக்க சொன்னால் எல்லாம் சகசர நாமார்ச்சனாக்கு தான் எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்சு சகசர நாமார்ச்சனால இன்சிடெண்ட்டாக டிக்கெட் வாங்கிட்டு தாயாரை மறுபடியும் தரிசனம் செய்துட்டு ரூம் வக்கேட் பண்ணிட்டோம். கூட வந்தவங்களில் ஒரு சிலர் நடந்து வர்ற மாதிரி இருந்தது, ஒரு சிலர் கேப்லேயே திருமலாக்கு போகிற மாதிரி இருந்தது. திருச்சானூர்லேருந்து ஊபர் பேசிட்டு போனாங்க. அவங்க 1100 ரூபாய் வந்துச்சு திருச்சானூர்லேருந்து திருமலாக்கு ஊபர். ஸோ லக்கேஜ் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நடந்து போகிறவங்க மட்டும் நாங்கள் ஆட்டோ பேசிக்கிட்டோம். 400 ரூபாய் கேட்டாங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு ஸ்ரீவாரிமெட்டு இங்கேருந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். 2388 படிகள் மட்டுமே கொண்டது. எந்த வழி ஈஸியாக இருக்கும்னு கேட்குறீங்க. ஸ்ரீவாரிமெட்டில் ஒன்லி ஸ்டெப்ஸ் வரும். அலிப்பிரினா ஸ்டெப்ஸும் வரும், நடந்து போகிற மாதிரி வரும். ரெண்டுத்துலேயுமே அழகாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அலிப்பிரியில் போகிற அளவுக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் இல்லைங்கிறதுனால ஸ்ரீவாரிமெட்டில் நடந்தோம். 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீவாரிமெட்டை பற்றியும் தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனோட. மேலே ஏறினோன்னே முடிக்காணிக்கை கொடுக்கணும். நம்ம சேனல் ஆரம்பித்தா எனக்கு தெரிஞ்சு இது 3rd டைம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுப்பேன். பட் இப்போது என்னமோ அது தோணிகிட்டே இருந்தது. 3 வருஷம் 4 வருஷம் ஆகலை. இருந்தாலும் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்ததுனால வெளியில் வந்து ஃப்ரீ பஸ் ஏறி நந்தகம் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தேன். லாஸ்ட் டைமும் அங்கே தான் கொடுத்தேன்னா, சரி அங்கேயே மறுபடியும் முடிக்காணிக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் வந்தேன். புரோஹித் சங்கத்தில் முடிக்காணிக்கை கொடுக்கறது கிடையாது. ஸோ நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் இது. முடிக்காணிக்கை கொடுக்குறப்போ வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஸோ எனக்கு இந்த சேனல் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு இது 3rd டைமா 2nd டைமா ஞாபகம் இல்லை. கொஞ்சமாக தான் முடி வளர்ந்துருந்தது. இருந்தாலும் பெருமாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில்
முடிக்காணிக்கை கொடுத்துட்டு மறுபடியும் வெளியில் வந்து 60 ரூபா ஜீப்புக்கு கொடுத்துட்டு சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. அலிப்பிரியில் ரொம்ப க்ரௌடு இருந்ததுனால செக்கிங் எல்லாம் ஓவராக இருந்ததுனால கேபில் வந்தவங்க டிலேடாக தான் வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஜீப்பில் வந்து இப்போ பார்க்குறது தான் PAC 5. அங்கே வந்து ஏஆர்பி கவுண்டரில் ரூம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் சூடாக சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்களா. எதுங்க அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு பார்த்தா அலர்ட் ஆகிருந்தது ATC காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் போய் கேட்டேங்க, நான் 50 ரூபா ரூம் புக் பண்ணலங்க, 100 ரூபா ரூம் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ATCலேயே 50 ரூபா ரூம் இருக்குது, 100 ரூபா ரூம் இருக்குது மேம், போய் ரூம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. வந்து பார்த்தா ரூம் சூப்பராக இருக்குது. ஒரு 10 ஸ்டெப்பு நடந்தோன்னு வச்சுக்கோங்க 300 ரூபா தரிசன கியூ. ரூமில் 20 பேர் தாராளமாக தங்கலாம். என்டர் ஆனோன்னே ஒரு டபுள் பெட், லெஃப்ட்டில் ஒரு பெட், இந்த தனி ரூமில் ஒரு பெட்டு, ஃபேனு, லைட்டு, ஷெல்ஃபு, சுவிட்ச் போர்டோட. இது வந்து காமன் ஏரியா மாதிரி. செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் பாத்ரூம், இண்டிவிஜுவல் டாய்லெட், வெந்நீர் கொதிக்க கொதிக்க 24 ஹவர்ஸும் வருது. சூப்பராக இருந்தது ரூம், பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ராம்பக்கீச்சா சப்தகிரி வராகசாமி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். இது வந்து இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூட ஒரு தடவை தங்கி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். 50 ரூபாய்க்கே இதே மாதிரி ஒரு ரூம் கொடுத்தாங்க. அதுவாக இருக்குமோ அப்படின்னு கூட நினச்சேன். இது 100 ரூபா ரூம். ATC அன்னைக்கு ஸ்கேன் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ATCயில் தான் அலாட் பண்ணியிருந்ததுனால வந்து எல்லாருமே மீட் பண்ணாங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். இன்னொரு வேண்டுதல் என்ன அப்படின்னா 108 தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் உடைச்சது இல்லை. சரி ஃபேமிலியோடு வந்திருக்கோம், இந்த தடவை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தேங்காய் கவுண்டரில் 2200 ரூபா பே பண்ணேன். 40 ரூபா நீங்கள் அந்த சாக்குப்பை திருப்பி கொடுத்தோன்னு கொடுப்போம் அப்படின்னாங்க. சூடமும் 108 தேங்காயும் கொடுத்தாங்க. VIP பிரேக் தர்ஷன் டைமில் அகண்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த டைம் பிளான் பண்ணிக்கிட்டோம். 108 தேங்காய் ஃபேமிலியாக சேர்ந்து ஈவன் அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தோம். ஏன்னா அட் அ டைம் உடைக்க முடியல. அங்கே இருக்கிறவங்களும் கேட்டவங்களுக்கும் கொடுத்தோம். நாங்களாவுமே நீங்களும் உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு 108 தேங்காய் வேண்டுதல் திருப்தியாக முடித்தோம். எல்லாருமா சேர்ந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. புஷ்கரணி தீர்த்தத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே உட்காந்து பேசிட்டு, ஏன்னா நடந்து வந்த டயர்டு வேறு இருந்தது. கொஞ்ச நேரம் பேசிட்டே அப்போ தான் சஹசர தீபாலங்கார சேவாக்கு பத்மாவதி மகாலட்சுமி 2 யானைகளும் போனது. அங்கே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு மலையப்ப சுவாமி மாட வீதியில் வருவார் இல்லையா, அவரை சேவிக்கிறதுக்காக கரெக்டாக வராக சுவாமி கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு உள்ளே என்டர் ஆனோம், லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே மெயின்லேயே இருந்து பெருமாள் கிட்ட வர்றப்போ உற்சவ பெருமாள் மலையப்ப சுவாமி தாயாரை சேவிச்சுட்டு ஹாப்பி தீபாவளி விஷஸ் அப்போவே சொல்லியாச்சு அட்வான்ஸாக. ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் நாங்கள் உள்ளே என்டர் ஆனோம், க்ளோஸ் பண்ணாங்க. மாட வீதியில் பெருமாள் போனார். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே போனதுனால காலியாக இருந்தது. ஸோ கிடுகிடுன்னு போய் சுவாமி தரிசனம் பார்த்தோம். இந்த மட்டும் ஓப்பனில் இருந்தது, வியாச மகரிஷி மட்டு. அங்கேயும் உள்ளே போய் அவரை மனசில் நினச்சி கும்பிட்டுக்கிட்டோம். வராகசாமி தாயாரை ஸோ சீக்கிரமாக பார்க்க முடிஞ்சது. அங்கே கும்பிட்டுட்டு N2 லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு வந்தோம். தீபாவளி எண்ணெய் கொடுப்பாங்க எப்பயுமே முத நாள் சாயந்தரம் 8 மணி போல் நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் மாட வீதியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் தலை மேலே தீபாவளி எண்ணெய் வச்சுட்டு வருவாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லோரும் வாங்கிட்டோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதிகமாக கிடச்சதெல்லாம் ஒரு டப்பாவில் விழுவுற மாதிரி வச்சுக்கிட்டு மறுநாள் தீபாவளி அன்றைக்கி தலை தேய்ச்சி ரூம்லேயே குளிச்சுக்கிட்டோம். நாங்கள் புஷ்கரணி தீர்த்தத்துக்கு போகல, ஏன்னா கொஞ்சம் சுத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்தே குளிச்சுட்டு ஈர துணியோடு போயிட்டோம். 10 நிமிஷம்தான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமுக்கும் அந்த அங்கப்பிரதட்சிணம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் 10 நிமிஷம் கிடையாது, 10 ஸ்டெப்பு போனோன்னு வந்துருச்சு. அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எப்பொழுதும் நம்ம தங்கி இருக்கிற இடத்துலேருந்து வருவோம், சுபந்தம் என்ட்ரி வழியாக போவோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் போவோம். கரெக்டாக அந்த க்யூ எப்போ மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்தே பார்த்தோம். 1:50க்கு அலோவ் பண்ணாங்களா, அப்போ தான் போனோம். போயிட்டு ஸ்கேன் பண்ணாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் போல் உட்கார வச்சுருந்தாங்க. 2:50க்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அங்க பிரதட்சணம் பற்றி தனி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். மகாதாரம் உள்ள நுழைஞ்சோன்னா அங்க பிரதட்சணம் சுப்பிரபாதம் சேவா கேட்டுக்கிட்டே செய்தோம். அப்பையும் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு கரெக்டாக இந்த சைடு என் பொண்ணு, அந்த பக்கம் அவங்க சப்ஸ்கிரைபர் சிஸ்டர். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அடுத்து எப்போ கிடைக்குமோ இந்த அங்க பிரதட்சணம் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு வெளியில் வந்தோம்.
இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஆஸ்தானம் தீபாவளி ஆஸ்தானம் நடக்கும் டிடிடியில் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆஸ்தானம் நடக்கிறப்போ ஜிஆர் சுவாமியை நம்ம பார்க்கலாம். அதனால் அங்கேருந்து வந்து பெரிய ஜிஆர் மட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக பெரிய ஜிஆர் சுவாமியும் சின்ன ஜிஆர் சுவாமியும் வெளியில் வந்தாங்க. உள்ளே போய் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். நம்ம போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ண அவங்க ஆஸ்தானத்துக்கு போகிறாங்க. ஜிஆர் சுவாமி திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியன்கள் ஜிஆர் சுவாமிகளோட அனுகிரகம் கடாட்சம்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். எப்போல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள சேவிக்கிறது, அவங்க நாமங்கள் சொல்கிறது, அவங்கள பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ். அது பெருமாளை சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து நல்லா மழை அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப். இது நெய்வேத்தியம் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நாளாக ஆசை எனக்கு இந்த நெய்வேத்தியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதை பற்றி தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். எப்போயாவது ஒரு நாள் தானே, அதுவும் ஃபேமிலியோடு வந்திருக்கும், தீபாவளி ட்ரீட்டாக கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேத்தியம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டோம். ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் தனி வீடியோவாக. அகெயின் ரூமுக்கு வந்து வக்கேட் பண்ணோம். செம்ம மழை. இதை எடுத்துக்கிட்ட வந்து அந்த மழையிலையும் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா உடனே என் பொண்ணு நான் லட்டு கொடுக்கணும் கிளாஸ்மேட்ஸுக்கெல்லாம், அந்த மஞ்சக்கயிறு கருப்பு கயிறுலாம் கொடுக்கணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டா. லட்டு கவுண்டரில் எக்ஸ்ட்ரா பே பண்ணி லட்டு வாங்கிக்கிட்டோம் காலையிலே அங்க பிரதட்சணம் முடித்தோன்னே. பட் அந்த கயிறு வேணும்னு கிளம்புறப்ப சொன்னான். மறுபடியும் கோபுரத்துக்கிட்ட வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு அவளுக்கு தேவையான அவங்க கிளாஸ்மேட்ஸுக்கு கயிறும் வாங்கிக்கிட்டு காரில் ஏறி இறங்கிட்டோம். கேபு பேசிக்கிட்டோம். ஏன்னா ஹெவி ரெயின், பஸ் பிடிச்சி போகிறது லக்கேஜ் வச்சுக்கிட்டு சிரமம் அப்படின்ட்டு. திருமலாலேருந்து ரேணிகுண்டாக்கு மதியானம் 1 மணிக்கு ட்ரெயின் இருந்தது. 1100 காட்டுச்சு. ஆனால் மழையா 100 போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் 200 ருபீஸே போட்டு கொடுத்தோம். ஏன்னா என் தம்பி ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் போகணும். கொஞ்சம் அங்கங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு போனோம். செம்ம பனி காற்று பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கிளைமேட். கார்னால் நம்ம இஷ்டத்துக்கு மெல்லமாக போங்க அதிகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். மால்வாடி குண்டத்தில் தண்ணி இல்லை. கீழே ரீச் ஆனோன்னே ரேணுகுண்டாக்கு வந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்து பூஜையும் போட்டாச்சு. சென்னையில் கூட வர வழியில் பார்த்திங்கன்னா கேபில் தான் வந்தோம். ஏன்னா சீக்கிரமாக போய் பூஜை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் கூட டிராஃபிக்கே இல்லை. செம்ம கிளைமேட்டு நாங்கள் இருந்தது. தாங்க முடியாத ஹெவி ரெயினாக கூட நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு தூறல், அதையும் தாண்டி கொஞ்சம் அதிகமாக மழை அப்படிங்கும்போது திருமலா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஹெவன்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப். ஆக்சுவலாக எல்லா வேண்டுதலும் நடந்து போனேன். முடிக்காணிக்கை கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சில சப்ஸ்கிரைப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. சரி என்ன முடிக்காணிக்கை திருமலையில் கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட் பண்ணோம். லேடிஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து அங்க பிரதட்சணம் செய்தோம். எதேச்சியாக தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களாம் தேடிட்டு வந்து பேசினாங்க. ஸோ அங்க பிரதட்சணம் செய்துட்டு 108 தேங்காய் உடைச்சது. ஃபஸ்ட் டைம் 108 தேங்காய் உடைச்ச வேண்டுதல். அங்க பிரதட்சணமும் வேண்டுதல் தான். அடுத்து எப்போ கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு வீட்டுக்கு வந்து தீபாவளிக்கு பூஜையும் செய்தாச்சு. தீபாவளி நாங்கள் ரெகுலராக போயிடுவோம். எத்தனையோ வருஷக்கணக்காக அங்க பிரதட்சணம் ஆன்லைனில் கொடுத்த பிறகு தான் அங்க பிரதட்சணம் போடுறோம். அதுக்கு முன்னாடி 300 தரிசனம் புக் பண்ணிப்போம். வீட்டில் பூஜை முடிச்சுட்டு போவேன். இந்த தடவை போயிட்டு வந்து பூஜை பண்ணேன். அண்டு ரூம் தான் சூப்பராக இருந்தது. ஃப்ரீ டைம்லலாம் வெளியிலேருந்து ஏடிசி சர்க்கிளில் எப்படி போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சும்மா ஒரு 10 ஸ்டெப் வச்சாலே வருமா, எனக்கு அதுவே பெரிய இதுவாக இருந்தது. அங்கேருந்து உட்காந்துட்டு கேஷுவலாக வந்து வேடிக்கை பார்த்தது. தரிசனத்துக்கு தான் எப்பொழுதும் நம்ம போகிறதுக்கோசரம் வருவோம். தீபாவளி எண்ணெயும் எல்லாருக்கும் கிடைச்சது. சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.